டிடிவி கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு ஆரம்பிச்சாரு? துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் என்று சொன்னார். இல்ல, அவர் அரசியல் தலைவர் கிடையாது. சின்னம்மாவுடைய உடன் பிறந்த சகோதரி மகன், அவருடைய அடையாளம். சின்னம்மாவுக்கு உறுதுணையா இருந்தார். சின்னம்மா அம்மாவுக்கு உறுதுணையா இருந்தாங்க. இதை தவிர இவர் ரோல் என்ன அதிமுகவுக்கு? சின்னம்மா பரப்புன அக்ரகாரத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மாவுக்கு கொடுமை பிஜேபி செய்தது. 22 நாள் கவர்னர் அங்க வரவிடாம, பதவி பிரமாணம் எடுக்க விடாம, நீதிமன்ற தீர்ப்பை வேகமா வர வைத்து அவரை பரப்புன அக்ரகாரத்துக்கு அழிச்சது பிஜேபி. இத சொன்னவர் டிடிவி. அப்ப சின்னம்மாவுக்கு இருந்த கூட்டம் தான் இவருக்கு வந்துச்சு. சின்னம்மாவுக்கு டிடிவிக்கு வந்த கூட்டம் என்ன? ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நன்றி கடன் இல்லாமல் துரோகம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி இந்த கும்பலுக்கு, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இந்த துரோகத்துக்கு காப்பி ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடக்க வச்சது பிஜேபி. தினகரனை ஜெயில அடைச்சது பிஜேபி. தினகரனை ரெட்டலை சின்னத்தை கொடுக்கூடாம குக்கர் சின்னத்தை கொடுத்தது பிஜேபி. இவ்வளவும் பிஜேபி செஞ்சதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டு தான் டிடிவிக்கு விழுந்தது. இப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவான்? இது திமுக ஆதரவான ஓட்டா மாறிடும். ஏன்னு கேட்டா, பங்காளி சண்டைதான் திமுக அண்ணா திமுக தவிர எடப்பாடிக்கும் டிடிவிக்கு நடந்த சண்டை பிஜேபி துரோகத்தால் அண்ணா திமுகவை அழிப்பதற்காக நடந்த சண்டை. இந்த துரோக சண்டையை அதிமுக தொண்டை ஒத்துக்கிற மாட்டான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் டிடிவி விழுந்த வாக்கு போய் சேரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாதுன்றதுதான் அண்ணா திமுக உண்மையான தொண்டனின் நோக்கம், குறிக்கோள். அதற்காக விழுந்த ஓட்டு தான் டிடிவி விழுந்த ஓட்டு. அதனால டிடிவிக்கு நாடாளுமன்றத்தில் விழுந்த ஓட்டு இந்த திமுகவுக்கு அணிமாறிடும்.